ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். வேதாந்ததேசிகயதீந்திர கடாட்ச லப்தத்ரயந்த சாரமனவத்ய குணம் புதாக்ரியம் நாராயணாதியதி துர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாதயதி சேகரமாஸ்ரயாமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவஞ்சடகோப ஸ்ரீரங்கநாதயதீந்திர மகாதேசிகாய நமஹ. श्रीरंगलक्ष्मणमुनीन्द्र पदाब्जवृंगम श्री वासुदेव गुरुवर्य कृपावलंबम श्री वीरराघव गुरुत्तमलब्धबोधम श्री वत्सचिन्नम मगरमशमाश्रयामः. श्रीस्तनाभरणं तेजः श्रीरङ्गे श्रेयमाश्रय चिन्तामणिमिवोद्वादम् उत्सङ्गे अनन्तभोगिनः. नमः श्रीरङ्गनायक्यै यद्वो विभ्रमभेदतः इच्छे चिद्वय वैषम्य निम्नोन्नतम् इदं जगत्. लक्ष्मीनाथ समारंभां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति. स्वोच्छिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यैनमेदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயற்புதுமையாண்டாள் அரங்கற்க பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. தினம் திருப்பாவையில 16வது பாசுரத்தை நாம் அனுபவிக்க இருக்கோம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திறவாய் ஆயர் சிறுமியோர் உமக்கு அரைப்பறை மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேனலை கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல ஆண்டாள் நந்தகோபனுடைய திருமாளிகையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையுமே எழுப்புறா. ஆனா ஆரம்பத்துல முதல்ல நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு வெளியில இருக்கிற வாயில் காப்போன துயில் எழுப்புறா. தயவு செஞ்சு இந்த ரத்னங்கள் பயந்திருக்கக்கூடிய கதவுகளை தரங்கோ. மாயன் மணிவண்ணன் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் உள்ள கருணீல வண்ணத்துல இருக்கின்றானே, அவன் எப்படி இருக்கான்னு கேட்டா மணிவண்ண நாட்டம் இருக்கான். நீல நிறத்து கல் போன்ற ஒரு நிறத்துல எம்பெருமான் உள்ள பள்ளி கிடந்துள்ளான். அப்படிப்பட்டவன் மாயன். அப்படின்னா மனுஷர்களால செய்ய முடியாத செயல்களை எம்பெருமான் செய்து வைப்பான். ஆனால மாயன். 9வது பாசுரத்துல ஆண்டல் பதம் போட்டாலோ இல்லையா, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நொட்டு. மனுஷர்களால செய்ய முடிய செயல்களை எம்பெருமான் பண்றான். ஆனால மாயன். அப்படிப்பட்டவன் நேத்துக்கே எங்களுக்கு சொல்லிட்டான், வாக்கு கொடுத்துட்டான். எப்படிப்பட்ட வாக்குனா, அவன் பறை அப்படிங்கிற வாத்தியத்தை எங்களிடத்தே கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்தான். நாங்கள்லாம் இருக்கோம் கோபிகள்லாம் ஆயக்குலத்துல, எங்களுக்கு எம்பெருமான் பறை தருவோம் அப்படின்னு வாக்கு கொடுத்தா, நேத்திக்கே கொடுத்துட்டான். நாங்கள்லாம் ஹிருதய தலைவலியும் ரொம்ப சுத்தமா இருக்கக்கூடியவா. நாங்க இங்க எம்பெருமானை பற்றி பாடி எம்பெருமானை துயிலெழுப்பி அவனிடத்துல நாங்க பெற வேண்டிய பறைய பெறுவதற்காக நாங்க வந்திருக்கோம். அதனால முன்னம் முன்னம் அப்படின்னா தாய் போன்ற காருண்யம் உடையவரே, முன்னம் முன்னம் எங்களை உள்ள விட மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. தயவு செஞ்சு இந்த பெரிய நேயநிலை கதவம் நீ நீக்க வேணும். இந்த பெரிய கதவை நீங்க தான் இப்போ நீக்கணும்னுட்டு ஆண்டாள் அந்த இடத்துல பதம் போடுறா. இங்க உபனிஷத் பாஷக்காரர் இதுக்கு பதம் போடும் பொழுது அவர் சொல்றார், சர்வா கோபகன்யா உத்போத்திய மிலிதாக சத்யோ நந்தபவன துவாரம் ஆகத்திய தௌவாரிகம் யாச்சந்தே. அங்க இருக்கிற 5 லட்ச கோபஸ்திரீகளையும் எழுப்பின பின்னாடி இவாள்லாம் இப்ப நந்தகோபனோட திருமாளிகைக்கு எழுந்தருளி இவா இப்போ நந்தகோபன் திருமாளிகையில் இருக்கிறவாள் எல்லாம் எழுப்பின்னு இருக்கா. முதல்ல வாயில் காப்போன்னு எழுப்புறா, அதுக்கப்புறமா உள்ள போய் கண்ணன் நந்தகோபாலனை எழுப்ப போறா. இது இந்த பாசுரத்துக்கு உண்டான மேலோட்டமான அர்த்தம். இதுக்கு உண்டான அந்தர்கதமான அர்த்தம் பார்த்தேன்னா, இந்த பாசுரம் என்னென்ன விஷயங்களை சொல்றது அப்படின்னா, பிரமாணம், பிரமேயம், பிரமாத்தான 3 விஷயங்கள் இருக்கு. இப்ப வேதம், ஸ்மிருதி, புராணம், இதிகாசம், திவ்ய பிரபந்தம், பிரம்மசூத்திரம் இதெல்லாம் பிரமாணங்கள். ஸ்ரீமன் நாராயணன் பரமபதத்தில் இருக்கின்றானே, பின்பு அவனே வியூக அவதாரத்திலும் விபவா அவதாரத்தில் அர்ச்சை அந்தரியாமியாக இருக்கின்றானே, இவன் தான் பிரமேயம்.
ஆச்சாரியர்கள் தான் பிரமாதா. அப்ப பிரமாணம்னா என்ன? எதை ஒன்ன மூல ஆதாரமா வச்சுண்டு இருக்கோமோ அதுதான் பிரமாணம். இப்ப அப்படிப்பட்ட மூல ஆதாரங்களா இருக்கிறது வேதம், ஸ்மிருதிகள், புராணங்கள், இதிகாசங்கள், பிரபந்தங்கள், பிரம்மசூத்திரம், இதெல்லாம் பிரமாணங்கள். அடைய வேண்டிய இலக்கா நாம என்ன வச்சுட்டு இருக்கோம்? அதுதான் பிரமேயம். ஸ்ரீயப்பத்தியான ஸ்ரீமன் நாராயணனை தான் நாம அடைய வேண்டிய இலக்கா வச்சுட்டு இருக்கோம். அப்ப அவன் தான் பிரமேயமா இருக்கான். ஆச்சாரியர்கள், நாதமுனி போன்ற ஆச்சாரியர்கள் எல்லாம் பிரமாதாக்கள். நாமெல்லாம் எதை உபாயமா பற்ற வேணும்னு கேட்டா ஆச்சாரியர் திருவடி வாரத்தை உபாயமா பற்றி எம்பெருமானை அடைய வேணும். உபாயம்னாக்க அடைய வேண்டிய மார்க்கம். எந்த மார்க்கத்தை எடுத்துட்டு அந்த பிரமேயத்தை அடையிறோமோ அந்த மார்க்கம் உபாயம்னு சொல்றோம். அதே மாதிரி ரகசிய திரயங்கள் 3 மந்திரங்கள் இருக்கே, திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம், இந்த 3 மந்திரங்களுமே பிரமாணங்கள். அங்கேயும் பெருமாள் தான் பிரமேயமா இருக்கான். எந்த ஆச்சாரியன் நமக்கு அந்த மந்திர உபதேசம் எல்லாம் பண்றாரோ அவர் தான் மாதா. இப்ப இந்த இடத்துல சொல்லும் பொழுது கோயில் காப்பானே அப்படின்னா அது மூல மந்திரத்தை சொல்றது. மூல மந்திரம்னு சொன்னாக்க அஷ்டாட்சர மந்திரம். இப்ப முதல்ல பாருங்க, கோயில் காப்பானேங்கிற பதம் அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்றது. கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே துவயத்தை சொல்றது. பின்பு நென்னலே வாய்நேர்ந்தான் அப்படிங்கிறது சரமஸ்லோகத்தை குறிக்கிறது. இந்த கோபியர்கள் தங்களையே எப்படி சொல்றா அப்படின்னா, நாங்கள்லாம் முக்கரண சுத்தியோட வந்திருக்க கூடியவர்கள் அப்படின்னு சொல்றா. முக்கரண சுத்தினா மனசா, வாச்சா, காய்கா 3 விஷயங்கள்னாலையும் நாங்க சுத்தமா இருக்கக்கூடியவர்கள். வாக்குனா நம்மளுடைய பேச்சு, அதனால நாங்க சுத்தியா இருக்கோம். மனசு சுத்தமா இருக்கு, சரீரமும் சுத்தமா இருக்கு. இப்படிப்பட்ட முக்கரண சுத்தியை கொண்டுதான் நாங்க எம்பெருமான அடையணும்னு வந்திருக்கோம். நிலை கதவம் நீக்குன்றா. முக்கரண சுத்தி அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் மந்திரம், தேவதை, ஆச்சாரியன், இவ 3 பேர் மேலேயுமே பரிபூர்ண விசுவாசத்தை உடையவர்களாக வந்திருக்கின்றோம். எதுக்காக அப்படின்னா சம்சாரம் அப்படிங்கிற ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுந்திருந்து மோக்ஷானந்தத்தை அனுபவிப்பதற்காக. அப்ப மந்திரம், தேவதை, ஆச்சாரியன். என்ன மந்திரம்னா அஷ்டாட்சரம், தேவதைனா ஸ்ரீமன் நாராயணன், ஆச்சாரியன்னா எந்த ஆச்சாரியன் நமக்கு 3 மந்திரங்களை உபதேசம் பண்ணாரோ அவர். அதனால இந்த இடத்துல இது ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாசுரத்துல பார்த்தேன்னா 2 வாயில் காப்போன எழுப்புறா. திருமாளிகைன்னு பார்த்தேன்னாக்க எப்படி இருக்கும்னா, திருமாளிகை அப்படின்னு சொன்னாக்க முன்பகுதி வேற வீதியிலேருந்து வரும், வேற வீதியோட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த திருமாளிகையினுடைய பின்பகுதி வேற வீதியோட கனெக்ட் ஆயிருக்கும். அப்படிதான் அவ்வளோ பெருசா இருக்கும் திருமாளிகையெல்லாம். இந்த திருமாளிகையில் இருக்கிற கதவு பார்த்தேன்னாக்க ஒரு சைட்ல 2 கதவு இருக்கும். 2 கதவு ஒரே கதவா கட்டி வச்சிருப்பா. அதே மாதிரி இன்னொரு சைட்ல 2 கதவு இருக்கும். அந்த 2 கதவு ஒரே கதவா கட்டி வச்சிருப்பா, அந்த 2 கதவையும். இப்ப பூர்வார்த்தத்துல 2 விஷயங்கள் சொல்றா. பார்த்தேன்னா ஒரு புறத்துல இருக்கிற 2 கதவுக்கு முதல்ல என்ன அர்த்தம்னு கேட்கறா. முதல்ல இப்ப இடது பக்கத்துல இருக்கிற 2 கதவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாக்க பிரணவம் நமக ஒரு அர்த்தம், மற்றொரு கதவு நாராயணாய அப்படிங்கிற சப்தத்தை குறிக்கிறதான். இது ஒரு அர்த்தம், சரியா? பின்பு மீதி 2 கதவு துவயமந்திரத்தை குறிக்கிறதான். இடது பக்கத்துல இருக்கிற கதவுகள் அஷ்டாட்சரத்தை குறிக்கிறது, வலது பக்கத்துல இருக்கிற கதவுகள் ஸ்ரீமன் நாராயண அப்படிங்கிற முதல் வரிய குறிக்கிறது ஒரு கதவு. வலது பக்கத்துல இருக்கிற ஒரு கதவு துவயமந்திரத்தினுடைய முதல் வரியை குறிக்கிறது. அடுத்த கதவு வலது பக்கத்துல இருக்கோ இல்லையா, அது துவயமந்திரத்தினுடைய அடுத்த வரியை குறிக்கிறது. இது 2மே பூர்வ உத்தர காண்டங்கள் இந்த பாசுரத்துக்கு. இந்த பூர்வார்த்தத்தை பார்த்தோம்னாக்க அஷ்டாட்சர மந்திரம் ஒரு கதவா இருக்குன்னு சொல்றோமோ இல்லையோ, ஒரு பெரிய கதவு, அதுல 2 கதவு சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த பூர்வார்த்தத்தை சொல்லும் பொழுதுதான் அஷ்டாட்சர மந்திரம் இருக்குன்னு சொன்னோம். உத்தர அர்த்தத்தை சொல்லும் பொழுது துவயமந்திரம் சம்பந்தப்பட்டிருக்கு. பூர்வார்த்தத்துல இன்னொரு அர்த்தம் இருக்கான். என்னன்னா பூர்வார்த்தத்துல பார்க்கும்பொழுது அஷ்டாட்சர மந்திரம் மட்டும் அங்க சம்பந்தப்படல, சரம ஸ்லோகமும் சம்பந்தப்பட்டிருக்கான்.
பூர்வார்த்தத்தை மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு கதவு அஷ்டாட்சரம், மற்றொரு கதவு வந்து சர்மஸ்லோகம். ஒரு கதவு அஷ்டாட்சரம், இன்னொரு கதவு சர்மஸ்லோகம். உத்தரார்த்தத்தை பார்க்கும்பொழுது உத்தரார்த்தத்துல 2 கதவுகளுமே துவயமந்திரத்தை குறிக்கிறதுன்றா. அப்ப இந்த கதவுகள் எல்லாம் எதை சொல்றதுன்னு கேட்டாக்க 3 மந்திரங்கள், ரகசியங்கள் இத சொல்றது. 3 ரகசியங்களை சொல்றது, ரகசியத்திரயத்தை சொல்றது. ரகசியத்திரயம் என்ன சொல்றது? நேசமுடன், அதாவது எம்பெருமானிடத்தே இருக்கக்கூடிய ஸ்வரூபத்தை நம்மளிடத்துல ரொம்ப பிரீத்தியோட எடுத்து உரைக்கிறது. அதனால இந்த மந்திரம், எம்பெருமான், ஆச்சாரியன் 3மே இந்த பாசுரத்துல பிரமாணம், பிரமேயம், பிரமாதாவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த பாசுரத்துல சொல்லும் பொழுது நாயகனாய் நின்ற அப்படின்னா எவனொருவன் எல்லாருக்கும் சுவாமியாக இருக்கின்றானோ, தலைவனாக இருக்கின்றானோ, அப்பேற்பட்ட ஜெகத்காரணனாக இருக்கக்கூடிய ஜெகநாதன நாயகனாய் நின்ற அப்படின்னு இந்த இடத்துல ஆண்டாள் பதம் போடுறார். நந்தகோபனுடைய எவனொருவன் ஆனந்த நிலையத்திலேயே சதாசர்வ காலமும் வாசம் செய்கின்றானோ, எவனொருவன் பசுக்களை ரட்சிக்கின்றானோ, இந்த வந்து கோபன்னு சொல்லியிருக்கா இல்லையா, அதனால பசுக்கள் மேலோட்டமா அர்த்தம் பார்த்தா. ஆனா இந்த இடத்துல பசுக்கள்னு அந்தரகத்தமா பார்க்கறதே நம்மள மாதிரி சேத்தனர்களை பசுக்கள்னு சொல்றான். அதனால பேர்பட்ட ஆனந்த நிலையத்திலே சதாசர்வ காலம் இருக்கக்கூடியவன், நம்மளை போன்ற பசுக்களை ரட்சிக்க கூடியவன் நந்தகோபனுடைய கோவில் காப்பானே. கோவில் காப்பானேனா எவனொருவன் ஸ்ரீவைகுண்டத்தினுடைய வாசல் கதவை காத்துக்கொண்டு அதே சமயத்தில் எவனொருவன் நமக்கு மூலமந்திர விஷயங்களை எல்லாம் உபதேசம் பண்ணி இவன் தான் எம்பெருமான் என்று காண்பித்து கொடுத்தானோ அப்படிப்பட்டவன் ஆச்சாரியர். அப்படிப்பட்ட மகோபகாரி நம்மளை அஷ்டாட்சரம் மற்றும் அதற்கு உண்டான அர்த்தங்களை அனுகிரகித்து எம்பெருமானத்தில் கொண்டு போய் சேர்க்கின்றார். அதனால அவர் தான் இந்த இடத்துல கோவில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாசல் காப்பானேன்னு சொல்லும் பொழுது நமக்கு துவயமந்திரத்தை அனுகிரகித்து ஸ்ரீவைகுண்டத்திற்கு எழுந்தருளும்படி அனுகிரகிக்கின்றார். மணிக்கதவம் தாழ்த்திரவாய் நமக்கு உபதேசங்கள் செய்து வைத்து அந்தர்கதமான அர்த்தங்களை எல்லாம் இந்த மந்திரத்துக்கு அனுகிரகித்து, இந்த மந்திரங்களுடைய அர்த்தங்கள் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா ரொம்ப சக்தி வாய்ந்த கதவுகளாக திகழக்கூடியது. அதனால இந்த மந்திரோபதேசத்தை சக்தி வாய்ந்த கதவுகளாக திகழக்கூடிய இந்த மந்திரோபதேசத்தை நமக்கு உபதேசம் மூலியமாக அனுகிரகம் செய்கின்றார். மணிக்கதவம் தாழ்த்திரவாய். இந்த மந்திரோபதேசம் தான் சக்தி வாய்ந்த கதவுகள். இது திறக்கிறதுக்கு தான் ஆச்சாரன் நமக்கு உபதேசம் ஒன்று பண்றார். ஆயர் சிறுமியோமுக்கு மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். நம்மள எந்த விதமான வேதங்களும் பாராமல் நமக்கு தேவையான ஞானத்தை அளித்து எம்பெருமான் நிறைய அதிசய செயல்கள் எல்லாம் செய்திருக்கின்றானே, அதிமானுஷ லீலைகள் எல்லாம் செய்திருக்கின்றானே, அவனை மாயாவி என்று அழைக்கின்றோமே இல்லையா? அப்படிப்பட்ட மாமாயன் அன்று பார்த்தனுக்கு சாரதியாய் நின்ற பகவத்கீதை அனுகிரகித்தானே, ராமதாய் அவதரித்து தான் தர்ம மார்க்கம்னு நமக்கு காண்பித்து கொடுத்தானே, நிச்சயமாக நான் அனைவரையும் ரட்சிப்பேன்னு நமக்கு அந்த உத்தரவாதத்தை அளித்தான் அல்லவா சர்மஸ்லோகத்தின் மூலியமாக. அப்பேற்பட்ட எம்பெருமான் அவனை சென்று நாம் தரிசிக்கும்படி, அவன் திருவடிவாரத்தை அடையும்படி இந்த ஆச்சாரியர் அனுகிரகிக்கின்றார். ஆயர் சிறுமியோமுக்கு மாயன் மணிவண்ணன் நென்னலே அரைப்பறை வாய் நேர்ந்தான். நென்னலே அரைப்பறை வாய் நேர்ந்தான்னு சொன்னாக்க நிறைய உபதேசங்கள் சரமஸ்லோகத்துக்காக ஆச்சாரியர் நமக்கு அனுகிரகம் பண்றார். அரைப்பறை வாய் நேர்ந்தான் துயிலடப்பாடுவான். அவருடைய மகிமைகளை சதாசிவ காலமும் நமக்கு அனுகிரகிக்கின்றார். அப்படி அனுகிரகிப்பதன் மூலியமாக நமக்கு சம்சார சாகரம் அப்படிங்கிற இந்த கோர சாகரத்திலிருந்து தூக்கம் விட்டு எம்பெருமான் மோட்சத்தின் மீது இஷ்ட பிரார்த்தனை ஏற்படுறது. இஷ்ட அனிஷ்டன்னு 2 இருக்கு. இஷ்டனாக்க மோட்சம், அனிஷ்டனாக்க சம்சாரம். அல்ல துயிலழப்பாடுவான். இப்படிப்பட்ட சம்சாரத்திலிருந்து நமக்கு துயிலெழுப்பி மோட்சத்தை அனுகிரகிக்கின்றான் ஆச்சாரியர். அவர் எப்படி என்ன பண்றாருன்னு கேட்டாக்க மந்திரோபதேசங்கள் இத்தர கிரந்தங்களை உபதேசிப்பது மட்டுமின்றி நமக்கு எம்பெருமான மகிமைகளை உபதேசம் பண்றார். தூயமாய் வந்தோம் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ. தூயமாய் வந்தோம், நம்ம அத்தனை பேருமே இந்த திரிகரண சுத்தியோட இங்க கூடி இருக்கோம். வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மான்னு சொல்லும் பொழுது, ஹே காருண்யம் கொண்டிருக்கக்கூடிய ஆச்சாரியரே,
எங்களை திருப்பி அமுச்சுடாதீங்கோ. நாங்கள்லாம் உங்கள்கிட்டேந்து அந்த சரியான ஞானத்தை பெறுவதற்கு நாங்க இந்த அதிகாரிகளாக நின்றுருக்கோம். ஆதலால் எங்களை திருப்பி அமுச்சுடாதீங்கோ. உங்கள்கிட்ட இந்த உபதேசம் பெறுவதற்காக தான் நாங்களே இங்க வந்திருக்கோம். திருப்பி அமுச்சுடாதீங்கோ. திருக்கரண சுத்தியோட இங்க நின்றுருக்கோம். தேவரீர் அனுகிரகம் பண்ணிருந்தாக்க எங்களுக்கு உபதேசம் கிடைத்து அந்த எம்பெருமான் திருடிவாரத்தை அடையிறது சுலபமாயிடும். அதனால வாயால் முந்தம் முந்தம் மாற்றாதே அம்மா, நீ நேசநிலை கதவம் நீக்கு. ஹே ஆச்சாரியர்களே, எங்களை அந்த கிரந்தங்கள் ரகசியார்த்தங்கள் கொண்ட கிரந்தங்களை அனுகிரகிக்கணும். அந்த ரகசியார்த்தம் கொண்ட கிரந்தங்கள் எப்படி இருக்குன்னா தயாசாகரனான எம்பெருமானை வர்ணிக்கக்கூடிய கதவுகளாக இருக்கு. அதனால நீ நேசநிலை கதவம் நீக்கு. அப்படிப்பட்ட தயாசாகரனை வர்ணிக்கக்கூடிய அந்த ரகசிய கிரந்தங்களை தேவரீர் உபதேசம் பண்ணணும். இத இன்னும் நிறைய ஆச்சாரியர்கள் இத நல்லா அனுபவிச்சிருக்கா. அதுல அபிநவ தேசிகன் சுவாமி இந்த அனுபவிக்கிறதே மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்நேர்தான பதம் போடும் பொழுது அந்த ஒரு நொடி ஆச்சாரன் திருவடிவாரத்தை அணுகி அவன் உபதேசம் பெறணும்னு நினைக்கிறானே, அப்ப அந்த எம்பெருமான் உடனே அபயாஸ்தத்தை நீட்டி ஆச்சாரியனவே அவன் அணுகிட்டான். இதுக்கு மேல அவன் கிட்டக்க நான் என்ன குறைகளை பார்க்க முடியும்? அதனால இனிமே நான் அவனை ரட்சிப்பேன் விட்டு எம்பெருமான் அபயாஸ்தை நீட்டுறான். அவனும் கவலை வேண்டாம், ஆச்சாரனோட கட்டாட்சத்துக்கு கீழே இருக்கான், ஆச்சரண கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகிட்டான். இதுக்கு மேல நான் எதையும் பாராமல் அவனுக்கு மோட்சத்தை அனுகிரகிப்பேன் எம்பெருமான் அபயச நீட்டுறானா. நெய்யநிலை கதவம் நிலைன்னு சொன்னாக்க ஒருவன் எந்த விதமான தடங்களும் இன்றி அவன் அந்த பக்தியை வளர்த்துட்டே போனோம். நீக்கு இங்க பிரீத்தி ரூபா பண்ண ஸ்மிருதி சந்ததி துருவ ஸ்மிருதி, அதாவது எந்த விதமான இத்தர ஸ்மரணங்களும் இன்றி எம்பெருமானை தசகத்தாலும் தியானம் பண்ணி ஒருவன் அந்த பக்தி மார்க்கத்தின் மூலியமாக எம்பெருமானை அடைவான். அதனால நிலை அப்படின்னாக்க அன்இன்டரப்டட் பக்தி, நீக்கு அப்படின்னா அந்த அன்இன்டரப்டட் பக்தி பண்றதுக்கு எனக்கு என்னென்னலாம் விக்னங்கள் இருக்குன்னு நினைக்கிறியோ அத்தனை விக்னங்களையும் நீ நீக்குவாயாக. நீக்கு சில பதவியாக்கியானங்கள் நம்ம பார்த்தோம்னாக்க கோயில் காப்பான் வாசல் காப்பான்னு 2 பதம் இருக்கு. இங்க 2 விதமான துவாரபாலகர்களை சொல்றா. ஒண்ணு சாமானியம், இன்னொன்னு விசேஷ அதிகாரிகள். எம்பெருமானோட ஸ்ரீவைகுண்டத்துக்கு உண்டான 2 விதமான அதிகாரிகள். ஒன்னு சாமானிய அதிகாரிகள், இன்னொன்னு விசேஷ அதிகாரிகள். பட்டர் இதுக்கு வியாக்கியானம் எடுக்கும்பொழுது க்ஷேத்ராதிபதி மற்றும் துவார அத்தியக்ஷாதிபதினு 2 பேரை சொல்றார். ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவத்துல சொல்லும் பொழுது யாரெல்லாம் இந்த துவாரபாலகர்களுடைய பர்மிஷனை கேட்டுண்டு அவ உள்ள போறாளோ அவள்லாம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு அனுமதி பெற்றவர்கள்னு அர்த்தம். ஏன்னா துவாரபாலகர்களுடைய அனுமதி பெறணும்னா சாஸ்திரத்துல சொன்னபடிக்கு நாம இருக்கணும். சாஸ்திரங்கள் சொன்னபடிக்கு நாம இருந்தோம்னு சொன்னா இந்த வாயில் காப்பவனுடைய அனுமதி பெற்றதை போல அதெல்லாம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு நாம் அனுமதி உண்டு. அதாவது ஸ்ரீரங்கத்துல சண்ட பிரச்சண்டர்னு ஈஸ்டர்ன் கேட்டை காக்கிறதுக்கு 2 பேர், தெற்கு வாசலை காப்பதற்கு பத்ர சுபத்ரர்கள்னு 2 பேர். அதே மாதிரி இந்த மேற்கு வாசலை காப்பதற்கு ஜெய விஜயாள், வடக்கு வாசலை காப்பதற்கு தாத்தா விதாத்தான்னு 2 பேர் இருக்கா. இதுக்கு பேரு ததீய புரஸ்காரம்னு பேரு பகவத் சேவைக்கு முன்னாடி. அதனால இந்த வாயில் காப்போன்கள் அத்தனை பேருமே இந்த அனுகூலர்களுக்கும் அனுமதி தந்து அதே நேரத்தில் பிரதிகூலர்களுக்கு அனுமதி தராமல் இருக்கக்கூடியவர்கள். பிரதிகூலர்னா யாரெல்லாம் இந்த பகவத் கைங்கரியம் ஆச்சர கைங்கரியம் பகவத் கைங்கரியம் வேண்டான்னு சொல்றாளோ அவெல்லாம் பிரதிகூலர்கள். யாரெல்லாம் இதெல்லாம் வேணும்னு சொல்றாளோ அவெல்லாம் அனுகூலர்கள். அதனால அனுகூலர்களுக்கு அனுமதி தந்து பிரதிகூலர்களுக்கு அனுமதி தராமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த வாயில் காப்போன்கள். ஆதலால் முதல்ல இந்த வாயில் காப்போன் கிட்டக்கு அனுமதி வாங்கிட்டு பின்னேதான் நாம் தேவாலயங்களுக்கு செல்ல வேணும். அதனால இதுதான் நியமம். முதல்ல ஜெயவிஜயாள்கிட்ட அனுமதி வாங்கிக்கணும். அடியன் பெருமாளை செவிக்கலாமா, தேவரை அனுகிரகம் பண்ணிருந்தாக்க பெருமாளை செவிக்கலாமே, அவள்கிட்ட அனுமதி வாங்கிக்கணும். அதனால அதுதான் இந்த இடத்துல அந்தர்கதமான விஷயம். மேற்கொண்டு அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய்,
அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொன் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய். முந்தைய பாசுரத்துல நந்தகோபாலனுடைய திருமாளிகையில் இருக்கக்கூடிய வாயில் காப்போன்களை எழுப்பினான். என்னத்துக்கு எழுப்பினான்னா, இந்த அத்தனை ஆயர்பாடி கோபியர்களும் உள்ள போய் மேற்கொண்டு நந்தகோபாலன், யசோதை, கண்ணன், பலராமன் என்று இவ அத்தனை பேருமே எழுப்பியது மட்டும் இல்லாம கண்ணனிடத்தே அவன் பறை தரேன்னு சொன்னாலும் இந்த பறையை வாங்கணுங்கிறதுக்காகவே இவ அங்க போயிருக்கா. அதனால இப்ப இவாள்லாம் கேட்ட உடனே ரொம்ப காருண்ய உள்ளத்தோடு வாயில் காப்போன்லாம் இப்ப கதவை திறந்துட்டா. இப்ப இவ உள்ள வந்து நந்தகோபாலனை எழுப்புறா. இங்க என்ன சொல்றா பாருங்க. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். நந்தகோபாலன் இருக்கின்றானே, நம்ம ஆய்குலத்துக்கே அவர்தான் தலைவரா திகழக்கூடியவர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எல்லாருக்கும் தேவையான வஸ்திரங்கள், ஜலம், உணவு இதெல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடியவர். அதனால எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய்னு பதம் போட்ட ஆண்டாள். அரசனே நந்தகோபாலா எழுந்திராய். பின்பு யசோதை இருக்கின்றாளே, அவதானே மொத்த ஆய்குலத்துக்கும் தலைவி அரசியாக இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்டவள் ரொம்ப அழகா வஞ்சி கொம்பாட்டம் மெல்லிய சரீரத்தோடு இருக்கக்கூடியவளாம். அவ்வளோ அழகா மெல்லிய இடை, ஒல்லியா இருப்போ, அப்படிப்பட்ட ஒரு உருவம் யசோத இடத்துல உண்டு. இப்படி வஞ்சி கொம்பாட்டம் மெல்லிசா இருக்காளாம். தேவியே, நீ மொத்த ஆய்குலத்துக்குமே விளக்கா இருந்துட்டு ஒளி வீசின்றிருக்க. அப்படிப்பட்ட எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். எம்பெருமாட்டினா அரசி, ஆய்குலத்துக்கு தலைவி, எழுந்திராய். பின்பு அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். அன்றைய தினம் மகாபாரதத்துல யாச்சகம் கேட்கிறேன்னு சொல்லி 3 அடி யாச்சகத்தை கேட்டு நீ உலகங்களையும் வளர்ந்தாயே திருவிக்ரம அவதாரத்திலே. அப்படிப்பட்ட எம்பெருமானே எழுந்திராய். பின்பு செம்பொர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய். செம்பொர் கழலடி செல்வா பலதேவா. பலதேவன் எழுப்புறா. அழகா தங்க கொலுசு எல்லாத்தையும் பலதேவன் அவருடைய கால்கள்ல போன்றிருக்காராம். அப்படிப்பட்ட பலதேவா, கண்ணனுக்கு அண்ணனாக திகழக்கூடியவரே. கண்ணனுக்கு எந்த விதமான தீங்கு வந்தாலும் அந்த தீங்கு கண்ணனை நெருங்க விடாம பார்த்துக்கிறது பலதேவனும் கூட. நந்தகோபாலன் மட்டுமின்றி பலதேவனும் கூட இருந்து கண்ணனுக்கு எந்த விதமான தீங்கும் நெருங்க விடாம பார்த்துப்பா. பலதேவன்னா பேர்லயே இருக்கு. நல்ல புஜபலங்களுடையவர், சரீர பலமும் ஜாஸ்தி பலதேவனுக்கு. ஏன்னா பலதேவன் சாக்ஷாத் ஆதிசேஷனுடைய அம்சம். அதனால அப்படிப்பட்ட பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய். நீயும் உன்னுடைய உடன் பிறந்தவனான கண்ணனும் உறங்கேல், இதுக்கு மேலும் உறங்காமல் எழுந்திராய். அதுதான் இந்த இடத்துல ஆண்டாள் மேலோட்டமான பாசுரார்த்தமாக சொல்லியிருக்கா. மேற்கொண்டு இதுக்குண்டான அந்தர்கதமான அர்த்தத்தை நாம் அனுபவிப்போம். இங்கே நந்தகோபாலன், யசோதை, கண்ணன், பலராமன் இவா எல்லாருமே நந்தகோபாலன்னா ஆச்சாரியஸ்தானம், யசோதை திருமந்திரம், கண்ணன் திருமந்திரத்தினுடைய அர்த்தம், பலராமன் திருமந்திரத்தினுடைய சாரம். வா நால்வருமே இந்த 4 விஷயங்களாக இருக்க சம்பிரதாயத்துல. எம்பெருமான் நந்தகோபாலா. எம்பெருமான் நந்தகோபாலானா, நந்தகோபாலன் அப்ப எம்பெருமான்னு கொண்டாடுறாளே யசோதை, ரொம்ப ஆடா இருக்கே. என் நந்தகோபாலனை போய் எம்பெருமான்னு சொல்லணும். கண்ணனை சொன்னாலாவது தேவையில்ல ஒத்துக்கலாம். நந்தகோபாலன் கண்ணனுக்கு தகப்பனார், அவரை போய் எம்பெருமான்னு கொண்டாடலாமான்னா அவர் நியாமக்கனா இருக்கார், சர்வ நியாமக்கனா இருக்காராம். அதாவது நந்தகோபாலன் இவ்விடத்தை கண்ணனுக்கு தகப்பனாரோ இல்லையோ, கண்ணன் வந்து சர்வ நியாமக்கன். அந்த சர்வ நியாமக்கனுக்கே இவன் நியாமக்கனா இருக்காருனா
அப்ப இவர் எவ்வளவு உயர்ந்தவர்னு பாருங்க. சர்வ நியாமக்கனுக்கே நந்தகோபாலன் நியாமக்கனா இருக்கார். நியாமக்கன்னு சொன்னாக்க கமாண்டர். சர்வ நியாமக்கன்னு சொன்னான 7-14 புவனங்களுக்கும் அவர் தான் கமாண்டர்னு அர்த்தம். கண்ணன் வந்து சர்வ நியாமக்கன். அவன் சொல்படிக்கு தான் இந்த மொத்த சிருஷ்டியும் இயங்கின்னு இருக்கு. அவன் திருவுள்ளத்துக்கு ஏற்றார் போல் தான் இங்க எல்லாமே இயங்கின்னு இருக்கு. எல்லாம் அவன் சங்கல்பத்துக்கு கீழே இருக்கு. அவன் நினைச்சதுதான் இந்த உலகத்துல அவன் நடத்துவன். நீங்க நான் நினைச்சதெல்லாம் இங்க நடக்காது இப்போ. அதனால சர்வ நியாமக்கனா இருந்துண்டு இந்த பிரபஞ்சத்தையே தன் வசத்தை வச்சுட்டு இருக்கிறவன் கிருஷ்ண பரமாத்மா. அந்த பரமாத்மாவுக்கே இவர் நியாமக்கனா இருக்காருன்னா அப்ப இவருடைய ஸ்தானம் எவ்வளவு வசந்தது. அதனால இந்த பாசுரத்துல எம்பெருமான் நந்தகோபாலா அப்படிங்கிறது எப்படி வர்ணனை பண்ணிருக்கா? சர்வ நியாமக்கனுக்கே அவர் நியாமக்கனா இருக்கார் அப்படின்னா எவ்வளவு உயர்ந்தவர். அப்படிப்பட்டவர் யாரா இருக்க முடியும்? நம்ம ஆச்சாரியன் தான். இப்போ நாம பெருமாள்கிட்ட வந்து இதை செய் அப்படின்னு சொன்னா அவன் செய்யாமல் போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். செய்வேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு குறைச்சல் தான். அவன் கேட்பான். அப்புறம் நம்ம ஏதாவது சொல்லி அவன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நான் உன்னை இதை பண்ண சொன்னேன் நீ பண்ணலையேப்பான்னா அவன் கேட்பான், இப்ப நான் உங்ககிட்ட பண்ண சொன்னது எல்லாத்தையும் நீ பண்ணிட்டியா? இல்ல இல்ல, அப்ப நீ சொல்றதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், போயிட்டு வாடுவான். ஆனா ஆச்சாரியன் சொன்னதை மட்டும்தான் பெருமாள் மறுக்காம கேட்பார். அதனால்தான் சர்வ நியாமக்கனான பரமாத்மாவுக்கே ஆச்சாரியன் நியாமக்கனா இருக்கார், கமாண்டரா இருக்கார். ஆனால்தான் என்னைக்குமே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல விசிஷ்டாத்வைத்தை பொறுத்த வரைக்கும் ஆச்சாரியருக்கு தான் ஏற்றம் அதிகம் பெருமாளை காட்டிலும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஆச்சாரியன் பெருமாளை விட ஒரு படி மேல. பெருமாளே ஆச்சாரியனுக்கு கீழே தான். ஏன்னா இந்த சர்வ நியாமக்கனுக்கே அவர் நியாமக்கனா இருக்காருன்னா அப்ப ஆச்சாரியர் எவ்வளவு வசந்தவர்னு யோசிச்சு பாருங்க. பெருமாள் சொன்னதையும் ஆச்சாரியர் கேட்டிருக்கார். ஆச்சாரியன் சொன்னதை பெருமாள் ஒருபோதும் மறுக்கவே மாட்டாராம். நாம சொன்னாலாவது மறுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லலாம். நாம பகவான்கிட்ட தான் சொல்லி அதை பண்ணிடான்னா அவன் மறுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனா ஆச்சாரியர் ஒரு விஷயம் சொல்லி அவன் மறுத்ததா சரித்திரமே கிடையாது. இனிமேலும் அப்படி ஒரு சரித்திரம் வராது. இது வரைக்கும் வரல. கடந்த காலத்துல நிகழ்காலத்துல இப்படி ஒரு சரித்திரம் நடந்ததா தெரியல, நடந்ததும் கிடையாது. இனிமே எதிர்காலத்துல இந்த மாதிரி ஒரு சரித்திரம் வரவும் வராது. ஏன்னா ஆச்சாரியன் பேச்ச மறுக்காதவர் தான் எம்பெருமான். ஆனால் தான் சர்வ நியாமக்கனுக்கு இவர் நியாமக்கனா இருக்கார். அதனாலதானே இவருக்கு ஏற்றம் அதிகம். இப்போ பெருமாள் யார் யார் பேச்ச கேட்பார்னு ஒரு லிஸ்டே இருக்கு. முதல்ல பெரிய பிராட்டியார் பேச்ச கேட்பார், அதுக்கப்புறம் ஆச்சாரியன் பேச்ச கேட்பார், அதுக்கப்புறம் பக்தா பாகவதாரோட பேச்சு கேட்பார். இவா 3 பேர் தாண்டி நீங்க வேற யாராவது போய் பெருமாள்கிட்ட போய் நியாமக்கனா அவருக்கு வேலை பண்ண சொன்னா பெருமாள் வந்து போயிட்டு வான்னு விடுவான். அதனாலதான் சரணாகதி தீபிகையிலேயே சுவாமி தேசிகர் எடுத்து காண்பிக்கும் பொழுது 4 விதமான பிரபத்தி எடுத்து காண்பிக்கிறார். ஸ்வனிஷ்டை, உக்தி நிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை, பாகவதா நிஷ்டை. ஸ்வனிஷ்டை, உக்தி நிஷ்டை, பாகவதா நிஷ்டை இது 3மே பாகவதர்கள் தான் பண்றா. எப்படி சொல்றேன்னு கேட்டாக்க, ஸ்வனிஷ்டை அப்படிங்கிறது எனக்கு ஏற்கனவே பகவானை பத்தின ஞானம் இருந்து பிரபத்தி பத்தின ஞானமும் எனக்கு இருந்து நான் பகவான்கிட்ட நானே இப்ப சரணாகதி பண்றேன். முதல்ல பிராட்டி இடத்துல புருஷகார பிரபத்தி பண்ணி பின்னாடி எம்பெருமான்கிட்ட போய் நான் சரணாகதி பண்றேன். இது ஸ்வனிஷ்டை. உக்தி நிஷ்டையில எனக்கு சரணாகதி பத்தின ஞானம் மட்டும் இல்ல, மீதி எல்லா மெய்ஞானமும் என்னிடத்துல இருக்கு. சரணாகதி பத்தின ஞானம் மட்டும் என்னிடத்துல இல்ல. அதனால நான் இது மட்டும் ஒரு பாகவதாள் ஆச்சாரியால அணுகி கத்துண்டு இந்த இடத்துல நானாதான் போய் பிராட்டியார் இடத்துல புருஷகார பிரபத்தி பண்ணி பின்பு எம்பெருமான் இடத்தே பிரபத்தி பண்றேன். இப்ப 2 கேஸ்லயும் பார்த்தோம்னாக்க எம்பெருமான் இடத்துல பிராட்டி இடத்துல பிரபத்தி பண்றது அந்த பாகவதனே தான், ஆச்சாரியன் போகல. அதனால இவ 2 பேருமே பாகவதாதான். இப்ப ஸ்வப்பிரபத்தி பண்ணாலும் பாகவதாதான், உக்தி நிஷ்டை பண்ணாலும் பாகவதாதான். இது தவிர்த்து ஆச்சாரிய நிஷ்டைன்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் இப்ப நாம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு சுயமா எம்பெருமான பற்றின ஞானம் கிடையாது, சரணாகதி பற்றின ஞானம் கிடையாது. அதனால ஆச்சாரியனை அணுகி அவரை வந்து நம்ம சார்பா பிராட்டி இடத்துல புருஷகார பிரபத்தியும் பெருமாளத்தை பிரபத்தி பண்ண சொல்றோம். பெருமாளத்தை பிரபத்தி பண்ண சொல்றோம், ஆச்சாரியன் பண்ணி வைக்கிறார். அது பெரிய பொறுப்பு. அது சாதாரண பொறுப்பு இல்ல, பெரிய பொறுப்பு. ஏன் அப்படின்னா
ஒரு ஜீவாத்மாவை கொண்டு போய் எம்பெருமானத்துல சேர்க்கறது ஒரு சுலபமான காரியம் இல்லை. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான காரியம் அதுதான் இப்போ. ஏன்னா அது ஒரு பெரிய பொறுப்பு. இது ஆச்சாரிய நிஷ்டை. ஆச்சாரியன்ட்ட போயிட்டு நாம எம்பெருமான் கிட்டக்க நமக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்றோம். 4வதா இருக்கிறது பாகவதா நிஷ்டை. ஆக்சுவலா பார்த்தா 3மே பாகவதா தான். ஆச்சாரியரும் பாகவதர். முன்னாடி இந்த 2 நிஷ்டை பண்றவாளும் பாகவதா தான். 4வது பாகவதா நிஷ்டை. என்னால ஆச்சாரன் எல்லாம் அணுக முடியல, இல்ல எனக்கு எந்த ஆச்சாரனுமே தெரியாது அப்படின்னா அந்த பட்சத்துல ஒரு பாகவதாள்கிட்ட சொல்லி அவளை நீங்க உங்க சார்பா பகவான் இடத்துலயும் பிராட்டு இடத்துலயும் பிரபத்தி பண்ண சொல்லலாம், தப்பு இல்லை. இது சாஸ்திரங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். இப்ப இந்த 4 பிரபத்தியையும் தான் சுவாமி தேசிகர் சரணாகதி தீபிகையில சாதிச்சிருக்காரு. 4 விதமான பிரபத்தி இருக்குன்னுட்டு பாருங்க. இந்த 4 பேரோட பேச்சை தவிர்த்து எம்பெருமான் வேற யார் பேச்சும் கேட்க மாட்டார். இப்போ ஸ்வனிஷ்டை யுக்தி நிஷ்டை 2த்துலயுமே எப்படின்னாக்க, இந்த பிராட்டி இடத்துல இவா போய் புருஷகார பிரபத்தி பண்றா இல்லையா, அப்ப பெரிய பிராட்டியார் இவா சார்பா புருஷகார பிரபத்தி பண்றா, ரெக்கமெண்டேஷன் பண்றா பெருமாள்கிட்ட. அந்த 2 விதமான பிரபத்திலையும் பெரிய பிராட்டியார் சொல்றபடிக்கு எம்பெருமான் கேட்டுடுறான். அதனால 3 பேர்ல முதல்ல பெரிய பிராட்டியார் பேச்ச எம்பெருமான் கேட்கறான். தெளிவா எடுத்தா. 2வது ஆச்சார நிஷ்டையில ஆச்சாரியர் சொல்றபடிக்கு எம்பெருமான் கேட்டு நடந்துக்கிறான். இப்ப அடுத்ததா ஆச்சாரியன் பேச்சு எம்பெருமான் கேட்கறான்னு புரிஞ்சுடுத்தா. 3வது பாகவதா நிஷ்டையில அவனோட அடியார்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் எம்பெருமான் கேட்பான். இப்ப பாகவதாளுக்கு எம்பெருமான் இறங்கி வந்துடுறான், அதுதான் விஷயமே. இப்ப பாகவதா கேட்ட உடனே பகவான் இறங்கி வந்து நீ கேட்டியா, நான் கொடுக்கறேன்றான். அவன் நான் தரமாட்டேன்னு சொல்லல, நீ கேட்ட விஷயத்த நான் கொஞ்சம் தாமதமா கொடுப்பேன், சரியான சமயம் பார்த்து கொடுப்பேன், ஆனா கொடுக்காம போக மாட்டேன். அதனால பாகவதா நிஷ்டை உசிதம், தாராளமா பண்ணிக்கலாம். இப்ப 3வதா பாகவதா பேச்சை எம்பெருமான் கேட்கறான். இப்ப சொல்லுங்க, 3 பேர் பேச்சு தான் எம்பெருமான் கேட்கறான், வேற யார் பேச்சும் கேட்கறது இல்ல. பெரிய பிராட்டியார், ஆச்சாரியன், பாகவதா. 3 பேர் தாண்டி யாராவது பெருமாளுக்கு போய் நியாமக்கனா கமாண்டரா இருக்கணும்னு நினைச்சான்னா பெருமாள் போயிட்டு விடுவான். முதல்ல நான் உனக்கு சர்வ நியாமக்கனா இருந்துட்டு இருக்கேன், நான் சொல்றது நீ கேடு, அதுக்கப்புறமா நீ சொல்றத நான் கேட்கறேன்ருவான். அதனால சர்வ நியாமக்கனுக்கே ஆச்சாரியர் நியாமக்கனா இருக்கிறதுனால அவருக்கு தான் சம்பிரதாயத்துல ஏற்றம் ஜாஸ்தி எம்பெருமான காட்டிலும். அடுத்தது இந்த பாசுரத்துல எம்பெருமான் நந்தகோபாலனை பற்றி விவரணமா சொல்றச்சே, அவர் அம்பரம், தண்ணீர், சோறு இது போன்ற விஷயங்களை தானமா கொடுக்கக்கூடியவர்னு போட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னு அந்தர்கத்தமா பார்த்தாக்க, அம்பரம் அப்படிங்கறது ஆகாசத்தை குறிக்கிறது. நலம் அந்தமில்லாதோர் நாடு, அதுதான் ஸ்ரீவைகுண்டம். அதனால இந்த திருப்பாவை பொறுத்த வரைக்கும் 5 தடவை நந்தகோபாலன்கிற சப்தத்தை பிரயோஜனப்படுத்திருக்கா. முதல் பாசுரத்துல கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்னா அங்க நந்தகோபன் சப்தத்தை யூஸ் பண்ணிட்டா. 16வது பாசுரத்துல நாயகநாயன் என்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, அங்க நந்தகோபன்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ணிட்டா. 17வது பாசுரத்துல எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் அப்படின்னு சொல்லிட்டா. 18வது பாசுரத்துல திருப்பி நந்தகோபன் அப்படிங்கிற சப்தத்தை பிரயோஜனப்படுத்துறா. 21வது பாசுரத்துல திருப்பியும் பிரயோஜனப்படுத்துறா. அது 18, 21 பாக்குறது எங்க பிரயோஜனப்படுத்துறாங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப வரைக்கும் இந்த 3 பாசுரங்கள்ல ஆண்டாள் நந்தகோபன்கிற சப்தத்தை பிரயோஜனப்படுத்தி அவள் நந்தகோபாலன் இடத்தை மங்களசாசனம் செய்யறா. அவர்கிட்ட இருக்கிற பராக்கிரமத்துக்கும் அவர்கிட்ட இருக்கிற நேர்மைக்கும் அவர்கிட்ட இருக்கிற தனத்துக்கும் அவ இந்த சப்தத்தை பிரயோஜனப்படுத்திட்டா. அடுத்தது யசோதையை எழுப்புற ஆண்டாள். கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, திருவிலேன் ஏனொன்றும் பெற்றிலேன், எல்லாம் தெய்வனங்க யசோதை பெற்றாளே அப்படின்னு குலசேகர ஆழ்வார் தேவகி ஸ்தானத்துல இருந்து புலம்புறார் பெருமாள் திருமொழியில. திருவிலேன் ஏனொன்றும் பெற்றிலேன், எல்லாம் தெய்வனங்க யசோதை பெற்றாளேனா கண்ணனை இன்றெடுத்த தாய் தேவகி, ஆனா வளர்த்தது என்னவோ யசோதை. தேவகிக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை பாக்கியமும் ஒருத்தியாக இருந்து யசோதை அனைத்தையும் பெற்றாள். அதனால இருக்கிறதுலே ஆயர் குலத்தினில் தோன்றுமணி விளக்கான கண்ணனுக்கு யசோதை தாயாரானபடியினாலே மொத்த ஆய்குலத்துக்கும் அவள்தான் குலவிளக்காக இருக்கின்றாள். அதனால நந்தகோபனையும் யசோதையும் இந்த இடத்துல சொல்லும் பொழுது பெருமாள் பிராட்டி அப்படிங்கிற ஸ்தானத்துல இருந்து நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அடுத்தது கண்ணன் யசோதை இளம் சிங்கம்.
அவனை சொல்லும் பொழுது அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய்னு ஆண்டாள் சப்தமிட்டார். இங்க கண்ணனுக்கும் அவன் முன்பே செய்த திருவிக்கிரமாவதாரத்துக்கும் ஒரு சம்பந்தத்தை ஆண்டாள் எடுத்து காண்பிச்சிருக்கா. திருப்பாவையில 3 தடவை ஆண்டாள் ஓங்கி உலகளந்த எம்பெருமான் அவனை சொல்றா. முதல்ல 3வது பாசுரத்துல சொல்றா ஓங்கி உலகளந்த உத்தவன் பேர் பாடினா. அடுத்து 17வது பாசுரத்துல ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய்னு பதமிட்டா. 18வது பாசுரத்துல 5 இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றின்னுட்டா. அதனால அப்படிப்பட்ட எம்பெருமான் முன்பு திருவிக்கிரம அவதாரத்தை எடுத்தானே அவனை துயில் எழுப்புறா. யசோதையே சொல்றாளாம் சுத்தி இருக்கிற தோழிமார்ட்ட எல்லாம் கோகுலத்துல இந்த பாருங்கோ இது குட்டி கண்ணன் நினைச்சுண்டு இவனுக்கு யாரும் உதவி கிடையாது, அதனால இவனை எவ்வளவு வேணாலும் சீண்டலான்னு சீண்டி பார்க்காதீங்கோ, அவனுடைய உண்மையான பலத்தை மகாபலி சக்கரவர்த்தியிடம் சென்று கேள் அப்படின்னு யசோதை சொல்றாளாம். அதை பெரியாழ்வார் திருமொழியில் எடுத்து காண்பிக்கிறார். சிறியன் என்று எண்ணிலம் சிங்கத்தை இகழேல் கண்டாய் சிறுமையின் வார்த்தையை மாவலியிடை சென்று கேள்னார். நான் சொல்றத நம்பல அப்படின்னா for further details please contact மகாபலி சக்கரவர்த்தி கீழே எழுதி போட்டார். அதனால அப்படிப்பட்ட மகாபலி சக்கரவர்த்தி இடத்தில் சென்று கேள். என் இளஞ்சிங்கத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அவன் குட்டி கண்ணன் தானேன்னு சொல்லிட்டு பரிகாசம் பண்ணாதீங்கோ, அவனோட உண்மையான பலத்தை மகாபலி இடத்துல போய் கேட்டுக்கோங்கன்னு விட்டார். திருவிக்கிரம அவதாரத்துல எம்பெருமான் அவனுடைய திருவடிய இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு வஸ்து மேலையும் வச்சான். அது உயிர் இருக்கிற ஜீவாத்மா சேத்தன வஸ்துவா இருக்கட்டும் இல்ல உயிர் இல்லாத ஜட வஸ்துவாக இருக்கட்டும், எல்லா விதமான வஸ்துக்கள் மேலையும் எம்பெருமானோட திருவடி ஸ்பர்ஷம் பட்டுது. அவ உயர்ந்தவர்களா தாழ்ந்தவர்களா படித்தவர்களா படிக்காதவர்களா பணக்காரனா ஏழை அந்த பேதங்கள்லாம் விட்டுட்டு எம்பெருமான் இந்த எந்த விதமான பேதங்களையும் பாராமல் எல்லார் மீதும் சரிசமமாக அவன் திருவடியை வைத்தானே, அதுதான் எம்பெருமான் அவனுடைய குணத்தை எடுத்து காட்டுறது. எம்பெருமான் பக்ஷவாதி தான். எங்க அப்படின்னா அடியார்கள் விஷயம்னு வரும்பொழுது பக்ஷவாதியா மாறிடுவன். என்னைக்குமேமா ஒரு தாயாருக்கு தான் குழந்தைய யாராவது ஏதாவது சொல்லிட்டா வெளியில இருக்கிறவான்னா தாயாரால பொறுத்துட்டு இருக்க முடியாது. அது எப்படி நீங்க சொல்லலாம் தாயார் முதல்ல குதிப்பள். அந்த மாதிரி எம்பெருமானும் என்னுடைய பக்தனை நீ எப்படி சொல்லலாம், நீ எப்படி என் பக்தனிடத்தில் அபச்சாரப்படலான்னு அவன் சீர்றான். தாயார் குழந்தை யாராவது ஏதாவது சொல்லிட்டா சீர்ற மாதிரி பெருமாளும் தன் அடியார்களான அவனுடைய குழந்தைகளை சீண்டினா அவனுக்கும் வருது, அவன் சீர்றான். இவ்வளவுதான். ஏன்னா எம்பெருமான் தான் நமக்கு தாயாய் தந்தையாய் மக்களாய் முற்றுமா இருக்கக்கூடியவன். ஆனால் அவன் தான் சீருவான். அதனால்தான் பாகவதர் இடத்துல மட்டும் அபச்சாரப்பற்றக்கூடாது. நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, பிடிக்கலன்னு நீங்க பேச வேண்டாம், விலகி இருக்கலாம். ஆனா அவளை பத்தி குத்தங்குறையெல்லாம் சுருண்டு தெரியப்படாது. தேவதாந்திர ஆராதனையும் கூடாது பிரபத்தி பண்ணவாளுக்கு. தேவதாந்திர ஆராதனை அப்படின்னு சொன்னாக்க இத்தர தேவதாளை போய் ஆராதிக்காதீங்க. எம்பெருமான்ட்ட சரணாகதி பண்ணிவிட்டு எம்பெருமான்ட்ட மட்டும் மகா விசுவாசத்தோட இருந்து அவன்கிட்ட கேட்டா அது லௌகீகமா இருக்கட்டும் இல்ல அலௌகீகமா இருக்கட்டும் எதுவா வேணா இருக்கட்டுமே, லௌகீகமா இருக்கிற படிப்பு வேலை கல்யாணம் எதுவா இருந்தாலும் பகவான் பண்ணி கொடுக்க போறான். இல்ல உங்களுக்கு அலௌகிக்கமா பக்தி வேணும், ஸ்ரத்த வேணும், வைராகியம் வேணும், ஞானம் வேணும்னா அதையும் பகவான்கிட்ட கேட்டா அவன் கொடுக்க போறான். அவனிடத்துல யாராவது ஒண்ணு கேட்டு அவன் கொடுக்கலன்னு சொல்லவே மாட்டான். ஒருத்தர் அவனிடத்துல போய் ஒரு விஷயம் கேட்டான்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான். அப்படி ஒரு கால் பகவான் கொடுக்க மாட்டேன்னு மறுப்பு தெரிவிச்சான்னா அவன் நம்ம கேட்டதை விட ஏதோ ஒண்ணு உயர்ந்ததா கொடுக்க போறான்னு அர்த்தம். இது வேண்டாம் தள்ளி வச்சுடு, இதை விட பெஸ்டா இருக்கிறத நான் தரேன்றான் அவன். என்னைக்குமே பகவானுக்கு அவனுடைய அடியார்களுக்கு எப்பொழுதுமே உயர்ந்த விஷயத்தை தான் அவன் கொடுப்பான். எது நல்லதோ அதை மட்டும்தான் அவன் செய்வன், தீயதை நிச்சயமா அவன் செய்ய மாட்டான். அதனால இந்த எம்பெருமான் எந்த விதமான பேதமும் பாராமல் அவன் எல்லார் மேலும் தன்னுடைய திருவடி ஸ்பர்ஷத்தை அனுகிரகித்தான். கண்ணன் கோகுலத்துல இருந்தான், ஆயக்குலத்து ஸ்ரீகளோட கோபர்களோட நன்னா விளையாடினா. அதே மாதிரி பின்னாடி முனிவர்கள் அரசர்கள் என்று பிருந்தாவனத்திலும் துவாரகையிலும் இருந்த சமயத்திலே அவர்களிடத்திலும் அவனுடைய பரஸ்பர பாவத்தை வெளிப்படுத்தினா. இது எதை குறிக்கிறது அப்படின்னா அப்ப
கண்ணன் ஏதோ ஞானிகளுக்கும் பக்தர்களுக்கும் கர்மயோகிகளுக்கும் மட்டும்தான் பழகுவான் இல்லையே. அவன் நாயக்குலத்து கோபஸ்திரீகளுக்கும் கோபர்களுக்கும் சேர்ந்துன பழகினான். எல்லாரிடத்தையும் சமநிலை பாவத்தைன்னா அவன் காட்டினான். அதுதான் எம்பெருமானோட சௌலபியம். இது திரிவிக்ரமாவதாரத்துக்கும் பொருந்தும், கிருஷ்ணாவதாரத்துக்கும் பொருந்தும். அதனால கோபியர்கள் இங்க கண்ணனை சொல்லும் பொழுது அவன் எழுந்திருக்க மாட்டேன்றான். நேரடியா கண்ணனை எழுப்பினாலும் இல்லையோ, அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே எழுந்திராய்னா. கண்ணன் சட்டன் எழுந்திருக்கலையா. அதனால அவ புரிஞ்சுட்டாளாம், ஓ உம்ம எழுப்பறதுக்கு முன்னாடி நான் உம்ம அண்ணனான பலதேவன் எழுப்பணும் போட்டிருக்குன்னுட்டு செம்போர் கழலடி செல்வா பலதேவா எழுந்திராய்னா. இப்ப பலதேவன் எழுப்பிட்டு கண்ணனை திரும்பி எழுப்புறா. உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். நீரும் உங்களுடைய உடன் பிறந்தவனான கண்ணனும் இனி உறங்கேல், எழுந்திருந்து நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேளும்ன்றா. இங்க பாகவதோத்தமனான பலராமன் அவரையும் பகவானையும் ஒன்னா துயில் எழுப்புறா. இது எதை குறிக்கிறதுன்னு கேட்டாக்க, பாகவதோத்தமனான பலராமன் ஆசேஷ அவதாரம், பகவான் ஸ்ரீயப்பத்தியான ஸ்ரீமன் நாராயணன் சாக்ஷாத். இவா ரெண்டு பேருமே பிரியாதவர்கள் இல்லையா. ஆசேஷனை விட்டு பெருமாள் பிரிஞ்சு பார்த்திருக்கேளா? இல்ல. ஆதிசேஷன் எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு பார்த்திருக்கேளா? அதுவும் இல்லை. அப்ப இது எதை குறிக்கிறதுன்னு கேட்டா, பாகவத சேஷத்துவத்தையும் பகவத் சேஷத்துவத்தையும் எடுத்து காண்பிக்கிறது. அதனால இது போன்ற விஷயங்களை இவ்விடத்தே ஆண்டாள் இந்த பாசுரங்களை எடுத்து காண்பிக்கின்றாள். மேற்கொண்டு நாம நாளைய தினம் உந்து மதக்களிற்றின் ஓடா தோல்வெளி நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னா என்ற பாசுரத்துக்கு அர்த்தத்தை அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. சர்வம் ஸ்ரீரங்கார்ப்பணம்.